அம்மா என்ன வேலையெல்லாம் மும்பரமா நடந்த மாதிரி இருக்குது? ஆமாமா, நாங்களே சமையல் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி, அவன் வந்துட்டானா எப்படி? இல்ல, மாப்பிள்ள கூப்பிட போயிருக்கான், இப்ப வந்துருவான். சரியா? வாங்கலாமா, அங்க வந்து நில்லுங்களா? இல்லையா, இருக்கட்டும். அம்மா அப்பா வந்தவள எப்படி? அப்பாவும் உட்கார்ந்து காய்கறி தான் வெட்டிட்டு இருக்காங்க. சரியா? ஏமா, கோர்ட்டுக்கு எதுவும் போகணுமா? போகணும்னு நினைச்சேன். குடும்பமா அங்க இருக்கீங்கல்ல, நாளைக்கு போய்விட்டேன். குடும்ப சந்தோஷமும் ரொம்ப முக்கியம்ல, இருக்கட்டியா? சரிங்கம்மா, எனக்கு சாப்பாடு வேணுமா, நான் ஊட்டி விட்டுட்டு வரேன். சரியா? சரி, வா பாப்பா வா. என்னம்மா, உங்க அப்பாவா? இன்னைக்கு நான் வீட்டுல இருந்துட்டேன்ல, அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஆமாமா, உங்க அப்பா தான். என்ன செல்லம் அப்படி ஒரு சிரிப்பு? என் தங்க பிள்ளை, என் வய பிள்ளை, என் தங்க பிள்ளை. ஆயிரம் கண்ணு வேணும் இதை பாக்கிறதுக்கு. இந்த விக்ரம் பைய பேச்ச கட்டி எல்லாத்தையும் வெட்டி வரிச்சு வச்சிருக்கீங்க. பரவாயில்லடா, அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போயிருக்காது. அப்படி எங்கதான் போனாரு அவசரமா? அவன் பண்ணதுல டேஸ்ட் பார்த்திருப்பான், அவனுக்கே தாக்கு பிடிச்சிருக்காது, அதான் ஓடிட்டானே என்னமோ. இல்லையே, மாப்பிள்ள நல்லதானே சமைச்சிருக்காரு. வீட்டுல ட்ரைனிங் எடுத்துருக்காம்ல, நல்லதான் சமைச்சிருப்பான். ஆமான்னு சொல்லி போடண்டா. என்னடா பொண்ணு மாப்பிள்ள வரட்டும்டா, வந்தோன்னு வச்சிட வேண்டியதான். ஐயோ, இந்த பொண்ணு மாப்பிள்ள எப்பதான் வருவாங்க? மாப்பிள்ள கூப்பிட போயிருக்காண்டா, இப்ப வந்துருவாங்க. என்னம்மா, பொண்ணு மாப்பிள்ள வந்தன பிரியாணி மட்டும் தானா, இல்லன்னா ஐஸ்கிரீம்? அதுக்குனே நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்கான் பாரு, உங்க சித்தப்பா. போதும், அதுக்கும் ஆர்டர் போட்டேன். காரியான மட்டும் சித்தப்பா அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனா? என்ன சித்தப்பா செஞ்சுட்டு போனே? என் ஷர்ட் எடுத்துட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு போனா? படிக்கிற புள்ள படிக்கணும்ல சித்தப்பா, வேலை வாங்கிட்டே இருந்தா எப்படி சித்தப்பா படிக்க முடியும்? நான் படிக்கணும் சித்தப்பா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு தானே சித்தப்பா முக்கியமானது. கேட்டியனே, ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு எவ்வளவு பெரிய டைலாக் பேசிருக்கா பத்தியா? பேசுறதுக்கு அவளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அப்படியாமா, படிப்பு தான் ரொம்ப முக்கியமாமா? ஆமா சித்தப்பா, படிப்பு தான் பெண்களுக்கு இரு கண்கள் போன்றது சித்தப்பா. கண் இல்லாம எப்படி இந்த உலகத்துல வாழ முடியாதோ, அப்படித்தான் பெண்களுக்கு கல்வி இல்லாம இந்த உலகத்துல தைரியமா தன்னம்பிக்கையா வாழ முடியாது சித்தப்பா. நான் பெத்ததா இப்படி பேசுது? அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குக்கோ. எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, அது தமிழ் பெத்ததுதான். எப்படியா நீ? தமிழ்ல இப்படிதானே, ஏதாவது ஒரு வேலை வாங்கினோம்னா இப்படிதான் பக்கம் பக்கமா பேசி அந்த வேலையை நம்ம அவளுக்கு ஏன்டா கொடுத்தோம் ஆக்குற அளவுக்கு நம்மள பண்ணி விட்டுருவா. அதான் நாங்க இவ்வளவு நாள் ஆகுது அவளுக்கு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டோம். எந்த நேரத்தோட வாய் திறந்த இனி அக்கா ஒரு மணி நேரம் பேசுவேடா. நீ பக்கம் பக்கமா பேசுறத நான் சொன்னேன். நீ வேலை கொடுத்து அது செய்யாம இருக்கிறதுக்கு நான் பக்கம் பக்கமா பேசுனேன், அத நீ பார்த்த. வேலைன்னா அது இந்த தமிழ் தான். வேலைன்னு ஒண்ணு வந்துட்டா நான் புலியா மாறுவேன். அதே மாதிரி எனக்கு பிடிக்காதுன்னா நான் யாருக்கும் பயப்படவும் அவசியம் இல்ல. இப்போ ஏதாவது கேட்டதுக்கு சம்பந்தம் இருக்குது, தலையாட்டி போடுவோம். சொல்லுங்க. நீ எத்தனை நாள் எனக்கு வேலை கொடுத்திருப்ப? நான் என்னைக்காவது பக்கம் பக்கமா பேசியிருப்பேன்? என்கிட்ட பக்கம் பக்கமா பேசிருக்காங்கடா. என்கிட்ட எல்லாம் 2 மணி நேரமா பேசிருக்காங்க. ஆனா வேலை கொடுக்கறதே இல்லையே. ஓ, நீ கொடுக்க மாட்டியா? வேற ஒண்ணு இல்லடா, வண்டி துடைக்க ஒரு வண்டி துணி எடுத்துட்டு வாக்கான்னு தெரியாம சொல்லிவிட்டேன். அத்தடி போதுமே பக்கம் பக்கமா பேசுறதுக்கு. ஆமாடா, அன்னையில இருந்து எப்போ நான் எந்த வேலையும் கொடுக்கறது இல்லையா? அதுக்குதான் செம்பு கல்யாணி எந்த வேலையும் கொடுக்கறதே இல்ல. இப்ப நான் இருக்கு அண்ணே, எல்லாம் பின்னாடி ஒண்ணு உட்கார்ந்துருக்கு பாரு, அது பார்த்த பாருவ. அன்பரசி சித்தப்பா, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சித்தப்பா. இந்த பையல ரொம்ப உசாரா இருக்கம்ல. கொடி உட்கார்ந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாது. ஏன்டா இந்த விடுதலை ஏதாவது? அது ஆயுசுக்கு எங்களுக்கு கிடையாது மாமா. ரொம்ப பாவம்ல, மாட்டி விட்டது யாருன்னு கேள்வி பாப்போம். அம்மா பேசவே மாட்டுக்கானே இவனுகிட்ட கொண்டு விட்டாங்க. அன்னையில இருந்து இவனுக்கு பேசுறதே இல்ல.
பாரு என்கிட்ட கத்ததோட உங்க கோகர மாமா கிட்ட போய் கத்து எவ்வளவு எங்க போனா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான் ஆளை காணோம் இப்ப வந்து போனாரு ஆளை காணோம் என்னையா மர்மோன அப்படியே அடி வைத்து வந்து பாசம் பொங்கிட்டு வருமே என் தங்கச்சி பெத்தது அதை விட என் மாப்பிள்ள பெத்ததாங்க சிங்க குட்டிகள் அது எப்படிடா அவனுக்குன்னு இப்படி வந்து மாட்டிருக்கீங்க இங்க பாரு அது எங்க வீட்டு மாப்பிள்ள சிங்க குட்டியாங்க தேடி போனாலும் அப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்காது தெரியுமா ஆமா என் மாப்பிள்ள பெத்த சிங்க குட்டிய பாரு பிறந்ததுல இருந்து என்ன விட்டு போவே இல்லையா எப்படி போவானா இப்படி தூக்கி சமந்தா என்ன தங்கப்புல இருமா கோகர மாமா எங்கேயோ போயிட்டாங்க ஆளை காணும் எங்க போனாரு எவ்வளவு ஸ்ட்ரிக்டா வர சொல்லிட்டான் அவனுக்கு தான் இதை எடுக்க தெரியுமா நம்ம யாருக்குமே எடுக்க தெரியாதான் அதுக்கிட்ட முதல்ல மாப்பிள்ள பொண்ணு வந்ததுன்னா சோத்துல கை வைக்க முடியும் இன்னைக்கு பார்த்து பசிக்குது ஆனா இவனை தர நேரம் எனக்கு பசியே நின்னுரும் என்னத்தா என் அக்காவுக்கு மட்டுமே செத்து சோத்த வச்சு தாங்கல உனக்கெல்லாம் ஒரு கிண்ணம் போதும் எதுக்கு கைந்து அலப்பற அத்தடி நீ செத்த அப்படி தெரியாம மாட்டிக்கிட்டேனே அவன் என்ன சொன்னா பத்தியா அவன் ஏன் தம்பி அவன் எது சொன்னாலும் சரியா தான் சொல்லுவான் அவன் சொன்னா பத்தியா உனக்கு ஒரு கிண்ணம் போதுமா நீ செத்த மவன் இன்னைக்கு விளையாட்டு போக சொல்லிட்டேன்டா எப்படியாவது காப்பாத்தி விட்டுறேன் யாருக்கிட்ட நான் சிக்கலாம் மீனா கிட்ட இவ அப்படியே 10 கிண்ணம் தந்துவா எல விக்கி நானாவது ஒரு கிண்ணம் திம்பே உனக்கு பின்னாடி இருக்க பாரு உன் நொக்கா அவ அரை ஸ்பூன் நம்மள திம்பா எப்படி சொன்னா பாத்தியால இதுக்காவது நான் இன்னைக்கு அந்த அண்டா இருக்க ஃபுல்லா திங்க போறேன் அப்ப பொண்ணு மாப்பிள்ள என்ன பண்ணுவாவ டேய் செம்மா ரொம்ப பாசிக்கு மாமா ஐயோ பொண்ணு மாப்பிள்ள வேற ஆளக்கானு வந்தா சாப்பிடலான்னு பார்த்தோம் நீங்க சுவாத்த போறதுக்குள்ள எனக்கு வந்த பசி நின்னரும் போல இருக்குது ஆத்தாடி ஒரு கிண்ணம் தானே இல்ல ஒரு கிண்ணமாவது வச்சு தாங்கல மாமா எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டு எல்லாம் விக்ரமே அப்படி எங்க போக மாட்டாரே ஆமா மதன நேத்து சொன்ன எங்க எப்பா எல்லாம் தெக்குட்டுக்கு போயிருக்காங்கப்பா தெற்கு வட்டுக்கா அக்கா மக்கா பாட்டி வச்சுட்டாங்க இன்னும் பொண்ணு மாப்பிள்ளையே வரலையே தினேஷ் அண்ணன் வீட்டுல இருக்கோம்ல தமிழே தினேசரன் எங்க அவளுக்கு ஏதோ முக்கியமான வேலையா அதான் போயிருக்காங்க எம்மா அப்பா தெக்குட்ல தான் இருக்காங்க தெக்குட்லயா இது கூட எங்க அம்மா கண்டுபிடிக்கல எம்மா ஆமாமா அப்பா தெக்குட்ல தான் இருக்காங்க இன்னைக்கு தினேஷ் அண்ணன் செத்தா செம பாட்டி நடக்கும் போலுக்கு அப்ப எல்லாம் அங்கதான் போயிருக்கோம் அம்மா பொண்ணு தெரிங்க போனா அவன் பிள்ளையில தூக்கிட்டு போனா அப்ப தருணு குமார் எல்லாம் அங்கதான் அப்புறம் நமக்கு என்ன இந்த வேலை வேண்டாம் பொண்ணு மாப்பிள்ள வரக்கு வேண்டி கை வச்சோம் அவ்வளவுதான் பொண்ணு தூக்கி போட்டு மிதிச்சு போவான் நீங்க எல்லாம் விருந்து சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் வேண்டாம் சொன்ன கேளு ஆனந்தி புரட்டி எடுத்து போடுவா சொன்ன கேளு ஆசை காட்டுனதுக்கு அப்புறம் என்னால நிக்க முடியாதா லைட்டா நான் போயிட்டு வந்தேன் அது செத்தா போற வள்ளி இப்ப ஆனந்தி மடக்கிடுவா இந்த பிரியாணி நான் தான் கஷ்டப்பட்டு போங்கனே தெரியுமா நீங்க டேஸ்ட் தான் எப்படி இருக்கோ தெரியல நல்லதா இருக்கும் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன்ல அத்தாடி என்ன புழுதாப்பா நீங்க கஷ்டப்பட்டு போனது அக்கோஸ் எனக்கு உதவி விக்ரம் பண்ணனும் அவனுக்கு நல்ல சமைக்க தெரியல எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆனா பையன் நல்லா சமைச்சிருக்கானே ஏலே அவன் வீட்ல அவன் நல்ல சோறு பொங்குதா அதனால படிச்சிட்டான் பாத்துக்க மாமா என்னம்மா அப்பா நீ உங்க அப்பாவை எங்கேயும் விட்டுறாத சரி உங்க அப்பா இப்பதான் தெற்கு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் பாத்துக்க உங்க அம்மா கூட்டிட்டு போய பத்த வச்சிட்டான் உன்னால முடியல அப்படிதானே ஏதோ என்னால முடிஞ்சது இங்க பாரு பாப்பா அம்மாவை கூட்டிட்டு தான் போகணும் சரியா அப்பான்னு கூட்டிட்டே போ பாப்பா இருமா நான் இறக்கி விட்டுதேன் அப்புறமா போ அப்படித்தான் இருக்கணும் இரு வாரேன் அப்படி விக்கி போய் எங்க போனா இப்ப பாப்பா கரெக்டா கட்டி கொடுப்பா நீ போமா விக்கி செத்துட்டா இப்பதான் மனசே குளிர்ந்துருக்குது எங்க விட்டுட்டு எங்க நீ மட்டும் பாட்டி அனுப்பிச்சிருவியோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் பரவாயில்ல இன்னைக்கு பாட்டியில நான் வந்துக்கலாம் அதனால இந்த விக்ரம் பையன் சொல்லாம கொல்லாம போயிருக்கானே தெரிஞ்சுதானே போய்கிட்டு இருக்கா அப்பா அடுத்து ஒண்ணு வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து அங்க அனுப்பி விட்டு பாட்டிய நாசவனா ஆக்கிடணும் என்னடா நான் பெத்த மோன என்னடா அட பாவி நீ உங்க அப்பா தேடுவன்னு பார்த்த ஏன்டா அக்கா மத்த பாவமா கூட்டிட்டு போறேன் இதுல வேற இன்னும் 2 பெத்து போடுவானா அதையும் நானும் தூக்கி சமக்கணுமா எவ்வளவு பிளான போட்டு போயிருக்கான் வாடா நான் பெத்த மோனே வாடா அவனுக்கும் சுசி வந்துரும் அதானே ஒருத்தனுக்கு வந்தா இன்னொருத்தனுக்கு வந்துருமே வாங்கடா தூக்குறேன் அப்பாடா
எப்படியோ பிரியாணி ரெடி ஆயிட்டு எப்படி எனக்கு கிடைச்சிரும். இது மீனா சமைச்சது எவ்வளவு மணக்கு பத்தியா? புழுகுனாலும் கொஞ்சம் குறைய புழுகுன்னு. செம்பவலி, ஆனந்தி, அழகுராணி, விக்ரமன் அவையெல்லாம் சென்ன பண்ண. நீ வெறும் வேடிக்கை மட்டும் தானே பார்த்த. உனக்கு தெரியாது நான் தான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இப்ப வெங்காயத்தை போடுங்க, பட்டை கிராம்பு போடுங்கன்னு நான் தான் மட்டும் ஒண்ணுனா எடுத்து சொன்னேன். நான் சொல்லதான் எல்லாரும் செஞ்சாவட்டி. எப்பா வாயில என்ன கொசு போகுது. போவமட்டி போவோம். நான் என் பெருமையை சொன்னா மட்டும் உன் வாய்க்குல கொசு போயிருமே. சப்பா என்ன கொசு போகுது. கொல்லி கட்டுதான் இருக்கு. வாயில எடுத்து வச்சிரேன் பாத்துக்க. நான் தான் சொல்றேன் மாட்டி, நான் தான் இது சோறு பொங்குனேன்னு. அது பிரியாணி. ஏன் அது என்ன மூங்கில் அரிசியா பொங்கிட்டு இருக்காவ? அரிசில தானே பொங்கிட்டு இருக்காவ. அது என்ன அரிசி நீ சொல்லு பாப்போம். அது பிரியாணி அரிசி. அந்த பிரியாணி அரிசிக்கு தான் பேர் என்னன்னு சொல்லு பாப்போன்னு. பிரியாணி அரிசிக்கு பிரியாணி அரிசி தான் சொல்லணும். இது கூட தெரியல. ஐயோ, அது முன்ன பின்ன சோறு பொங்குனதுன்னு உனக்கு தெரியும். நான் கேட்டது இந்த அரிசிக்கு பேர் என்னன்னு. அதான் சொல்லுவா பிரியாணி அரிசி. அந்த பிரியாணிக்கு பேர் தான் என்னன்னு கேட்டேன். பிரியாணி அரிசிக்கு பிரியாணி என்ன பேர்? மாமியாரா நான் சேட்ட பண்ணுதல்வே இல்ல பொண்ணு தர. நீ ஏன் சொல்லு, இதுக்கு பேர் பிரியாணி அரிசி தானே. நான் சொல்லுவேன் அவன் ஏத்துக்க மாட்டேங்க. முடியாது, இந்த பிரியாணி அரிசிக்கு ஒரு பேர் இருக்கு. சொல்லு பாப்பா. இப்ப அரிசி பத்தி தெரிஞ்சு என்னக்கா? சோறு ருசியா இருக்குதா பாக்கணும், அவ்வளவுதான்க்கா. இல்ல எனக்கு தெரியும் இதுக்கு பேர் பிரியாணி அரிசி தான். அவளுக்கு தெரியாது, அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா. மீனாக்கா நீங்க சொல்லுங்க பாப்பா. அரிசி பேர் தெரியாம பிரியாணி போங்கனாலாம். ஏடி அதுக்கு பேர் பிரியாணி அரிசி தான் மாட்டி. எங்க அதுக்கு நீ வச்சிருக்க பேரை சொல்லு பாப்போம். அக்கா வச்சிருக்க பேரா? சிவா இவளுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பா. அதேதான் நாமளும் சொல்லணும்னு நினைப்பா. ஆனா நாளடைவுல அதையும் எல்லாரும் சொல்ல வச்சிருவா. நாம பாட்டுக்கு அவ சொன்னதை நம்பி அதே பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில போய் கேவலப்பட்டுட்டு வரணும் பாத்துக்க. அது சரிக்கா, இதுக்கு என்னதாக்கா பேரு? டேய் இந்த பிரியாணி பொங்கலுக்கு பேர் என்ன தெரியுமாடா? குச்சி அரிசி. கேட்டுச்சா? குச்சி அரிசியா? இவ இப்படி சொல்லி சொல்லி இந்த வீட்ல எல்லாரும் இந்த அரிசிக்கு குச்சி அரிசின்னா பேர் வச்சிரணும் பாத்துக்க. சரி. இன்னைக்கு பிரியாணி பொங்கமேனே பழக்க தோசத்துல அண்ணாச்சி கல்ல போய் குச்சி அரிசி கொடுங்கன்னு கேட்டு விட்டோம் பாத்துக்க. சரி. அண்ணாச்சி குச்சி எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிட்டாவ. உலகத்துல இல்லாத அரிசியை கேட்டுக்கிட்டு இருக்கியேன்னு. நாங்க விளக்கம் கொடுக்க அண்ணாச்சி கோவப்பட கடைசில அண்ணாச்சி டென்ஷன் ஆகி ஆஸ்பத்திரியில இருக்காவ. ஆஸ்பத்திரியில செத்துட்டீங்களா? எல்லாம் இந்த இவளாலதான். கடைசில அது குச்சி அரிசி இல்லட்டு பக்கத்து இருக்க அக்கா எங்களுக்கு விளக்க கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு பிரியாணி அரிசின்னு நாங்க கண்டுபிடிச்சோம். பிரியாணி அரிசியா? ஆமா, இதுக்கு பேரு பிரியாணி அரிசியாமே, குச்சி அரிசி இல்லையாமே. அக்கா குச்சி அரிசின்னு பேர் வச்சது நம்ம அக்கா. அது எப்படி குச்சி அரிசி ஆகும்? இதுக்கு பேரு வேற. அதான்டா பிரியாணி அரிசியாம்டா. இவ தப்பு தப்பா சொல்றா. எனக்கு தான் கரெக்டா தெரியும். அதுக்கு பேர் குச்சி அரிசி தான். அக்கா பேர் வச்சதால அர்த்தம் இருக்குமே. ஏக்கா அது எப்படிக்கா குச்சி அரிசின்னு பேர் வச்சா? அதான் ஊசியா குச்சி குச்சியா இருக்குதே அதுக்குதான். அப்போ குண்டு குண்டா ஒரு அரிசி இருக்குமே, அதுக்கு பேரு குண்டு அரிசி. சப்பையா ஒரு அரிசி இருக்குமே, அதுக்கு நான் சொல்லுவேன். சொல்லுங்க பாப்பா. சப்பானி அரிசி. இப்படிதான் நம்ம வீட்டுல எதுக்கு பேர் வச்சிருக்கியா? ஆமா, இவ பேர் வைப்பா. அதே இந்த வீட்டுல பழக்கமாயிரும். அதான் நானும் சில இடத்துல போய் அவமானப்படுதேனா. அப்போ நம்ம வீட்டுல பேசுறதுல ஒரிஜினல் வார்த்தை இல்ல. ஒரிஜினலா என்னன்னே தெரியாம போச்சுடா. பயவுல என்ன பேர் வைக்கல அதுதான். ஏக்கா இந்த சோத்துக்கு பேர் என்ன பேருக்கா? அதெல்லாம் பிரியாணி தான்டா. என்ன பிரியாணி? அது சிக்கன் பிரியாணி தான்டா. அப்பா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இத தின்னுட்டு ஒன்னு குடிப்போமே, சவனப். அதுக்கு என்ன பேருன்னு கேளு. ஏக்கா அந்த சவனப்புக்கு? டேய் அது பேர் சவனப் இல்லடா. சவனப் இல்லையா? பேர் சொல்வா கேட்டுக்க. இதயத்தையும் கொஞ்சம் பலவீனமா இருந்தனா நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்க. என்னக்கா அதுக்கு பேரு? ஏழாம் வாட்டர். அவ தமிழ்ல சொன்னக்கா, வேற ஒண்ணு இல்ல. அடுத்து சொல்வா கேளு. நீங்களா போயிட்டு இருந்தா என் கூட்டாளி பிள்ளைக்கு ரெண்டுக்கும் சுசு வந்துச்சான், கழுவி விட்டுட்டு வரேன். அப்படித்தான்டா இருக்கணும். ஓய் மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு கூட்டம் தூக்கி பாருங்க. புதையல் நான் தேடி வரும், நாம தேடி போக வேண்டாம். அப்ப அந்த இருக்கிற பையன் உங்களுக்கு புதையலே, அதுல இந்த மாத்தமும் இல்லையே. கொடுத்து வச்சேன். சேச்சா நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கியா? விக்ரமே
இன்னைக்கு என்ன இல்ல இன்னைக்காவது சீக்கிரமா வருவீங்களா? என்ன என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. அது வந்து என்ன அது வந்து? இன்னைக்கு கல்யாண நாள். நான் அதை மறக்கணும்னு நினைக்க ஞாபகப்படுத்துற. ஊருக்காவது புருஷ பொண்டாட்டி இருக்கும்ல, அதுக்காவது. நான் வெளியில சும்மா சொல்லுவேன் என் பொண்டாட்டி என்ன புரட்டி எடுக்கா வைக்கான்னு. அதுக்காக இல்ல கல்யாண நாளே. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள், கல்யாண நாள்லாம் இல்ல. இல்ல இங்க பாரு, ஊருக்கு தான் புருஷ மாண்டாட்டி, இங்க இல்ல. சும்மா சும்மா கல்யாண நாள் கொண்டாடணும் அது கொண்டாடணும் நினைக்கிட்டேன். நான் எதை மறக்க நினைக்கணும் அதை ஞாபகப்படுத்தாத. இல்லங்க அது வந்து நீ பிடிவாதமா இந்த வீட்டுல இருந்து உட்கார்ந்துருக்க. இங்க பாரு, கணவன் மனைவிங்கிறது ரெண்டுத்துக்குமே பிடிச்சிருக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் பிடிக்கிறது பேரு கல்யாண வாழ்க்கை இல்ல. என்னால உன்னை மனைவியா ஏத்துக்க முடியல. எதனால? எது தடுக்குதே? பிடிக்காதங்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? உள்ளுக்குள்ள தோணணும். உன்னை பார்த்தா எனக்கு தோணணும். என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி. இல்ல நான் என்ன அழகு மன்மதனா? எனக்காக எதுக்கு நீ மாறணும்? ஒரு துளி கூட உன் மேல எனக்கு காதல் இல்லைன்னு ஓங்கிட்டே சொல்றேன். எனக்காக எதுக்கு நீ மாறணும்? எனக்கு உன்னை எதுவுமே தோண மாட்டேங்குது. ஊருக்காக புருஷ மன்னாட்டியா வாழ்ந்தாலும் எனக்கு அது இன்னும் பிடிக்கல. இங்க பாரு, ஆரம்பத்திலே சொன்னேன் என்னை விட்டு போய் நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கன்னு. நீ கேட்க மாட்டேங்க. எனக்கு இந்த வாழ்க்கையில பிடித்தம் இல்லை. ஏன்னு கேட்டா அத சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. பிடிக்கல பிடிக்கலங்கிறது காரணம் கேட்காத. வெளியெல்லாம் போனா அன்னைக்கு பாட்டு வீட்டுக்குலாம் போனா நல்லா பேசுறீங்க, சந்தோஷமா என்கிட்ட விளையாடுறீங்க. அதே வீட்டுக்குள்ள வந்தா என்னை சுத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. என்னை பத்தி யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. இன்னொன்னு என் வாழ்க்கையில யாரும் தலையிடக்கூடாது. என் பர்சனலை பத்தி யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. மத்தவங்களுக்கு முன்னாடி எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும்? அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிடுது. மத்தபடி உன் மேல எந்த ஒரு ஈடுபாடும் எனக்கு கிடையாது. என் பர்சனல் லைஃபை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. பொண்ணுத்திறன் எனக்கு கூட தெரியாது. இப்பவும் சொல்றேன், நீ வேற வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போ. எனக்கு எந்த ஃபீலும் வராது. வேணா செக் பண்ணி பாரு. என்னங்க கல்யாணம் நல்லதுமா இப்படி பேசுறீங்க? விருப்பப்பட்டா விருப்பம் இல்லையா? மறுபடிதானே கல்யாணம் முடிஞ்சது. இங்க பாரு, கட்டாயப்படுத்தி எல்லாரும் கெட்ட வச்சிங்க. இங்க பாரு, எனக்கு ஒரு மனைவியை உன் பக்கத்துல நெருங்க கூட முடியல. நீ எனக்கு உருவப்பட்டாதான் நான் என்னைக்காவது உன்னை அத்துமீறும் நினைச்சிருக்கேன்? இதே ரூம்ல தான் இருக்கோம். என்னைக்கா தப்பா பார்த்திருப்ப? அத்து கூட மீற வேண்டாம். உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கூட நான் நெருங்கி வந்திருப்பேன். இல்ல இல்ல, அதுல நீ புரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு உன் மேல எந்த ஃபீலும் வரல. உன்னை பார்த்தா எந்த ஃபீலும் இல்லை. இப்பவும் ஒன்னும் ஆகல. என்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உன் லைஃபை அமைச்சுக்கிட்டு போ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் சப்போர்ட் வேணாலும் பண்றேன். ஏன்னா ஏதோ என்னால உன் வாழ்க்கை போயிருக்குல்ல, அதுக்காக சப்போர்ட் வேணாலும் பண்றேன். என் மேல எதை வேணாலும் பழி சுமத்திட்டு உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நாட்கள் தான் கடந்து போகுது. ஏதோ நான் சொல்லுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் விருப்பம். நீ அழகா தான் இருக்க, ஆனாலும் என்னால உன்னை ஏறட்டு பார்க்க முடியல. உனக்கு எந்த குறையும் இல்லை. நல்ல குணம், நல்ல குணவதி. என் அப்பாவுக்கும் உன்னை புள்ள மாதிரி பிடிச்சிருக்கு. என் அம்மாவுக்கும் அப்படிதான். மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகளா இருக்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ பிள்ளையாவே மாறிட்ட. எந்த குறையுமே இல்லை. ஆனாலும் என்ன உன்னால மனைவியை ஏத்துக்க முடியாது. இங்க பாரு, ஒருவேளை உனக்கு வேற வாழ்க்கை அமைச்சுக்க விருப்பம் இல்லைன்னா இப்படியே நானும் இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு காலமும் நான் உனக்கு புருஷனா ஆக மாட்டேன். உன்னை வீட்டு போன்னு சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இப்ப நீ எனக்கு மனைவின்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க அம்மா அப்பாக்கு புள்ள, அவ்வளவுதான். அந்த உரிமையில இருந்துக்க. எத்தனை காலம் வேணாலும் இருந்துக்க. ஏன் நான் செத்ததுக்கு அப்புறம் கூட இருந்துக்க. என் பேர சொல்லி கூட வாழ்ந்துக்க. ஆனா நான் ஒரு காலமும் உன்னை ஏத்துக்க மாட்டேன். என்ன அப்படி வாழ்றதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. காலத்துக்கும் கண்ணி பொண்ணாவே இருக்கணும். பாத்துக்க. இங்க பார், ஆண்களுக்கு வெளியில ஒரு கோணம், உள்ளுக்குள்ள ஒரு கோணம். நான் வெளியில எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு நீ என்னை ஏமாந்துட்ட, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் வெளியில அப்படி இருக்கத பார்த்துட்டு நீ ஏமாந்துட்ட, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்னு, நான் வெளியில இருக்க மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன்.
நான் நானா இருக்கணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான், எனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் தான் நான் நானா இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நான் நானா இருப்பேன், ஆனா வேற யாருக்கிட்டையும் இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உன் விருப்பம். சரிங்க, நீங்களும் வந்துட்டு போங்க. நானா இருந்துட்டு போறேன். எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள். ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லலாமே? நீங்க யாரோ ஒரு பொண்ணுக்கு சொல்றதா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். நீ என்ன திருந்த போறதே இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல. அக்கா அக்கா, என் தம்பி வந்திருக்கான். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? எதையாவது சொல்லி கொடுத்துட்டியா என்ன? ஐயோ சத்தியமா நான் எதுவும் சொல்லலங்க. அது எப்படி இங்க வந்திருக்கான்? காலேஜ் முடிச்சிருக்கால அதான். ஓ, எதுவும் நான் எதுவும் சொல்லலங்க. அக்கா வந்துட்டேன்டா. நில்லே, மாமா கூட பேசிட்டு இருந்தேன், வாரேன். ம், இல்ல தம்பி இல்ல, அதான். நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறேன். அக்கா, மாமா எங்கக்கா? அதான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேனே. உன்னை யாரும் அவசரப்பட்டு சொல்ல சொன்னா? நான் சொல்லும் கூட சும்மா தானே இருந்தீங்க, அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே. சிக்க வைக்கிறது இவளுக்கு போலப்பா போச்சுது. சரி அதான் உளறியாச்சே, வாங்க. என்னால வர முடியாது. நான் எதுக்கு வரணும்? தப்பா நினைப்பாங்க, வந்துருங்க. ஆ, தப்பான ஒண்ணு நினைக்கட்டும், எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல, நான் வர மாட்டேன். மாமா வீட்ல வந்துட்டேன். டேய் மாமா, எப்படி மாமா இருக்கீங்க? டேய் இங்க வந்து நிக்க, நீ மாமா கேட்டிட்டு இருக்க? ம், நீ எப்ப பார்த்தாலும் மாமா பத்தி தானே பெருமையா சொல்லுவ, அப்ப நான் மாமா பத்தி தானே கேட்கணும். உன்னை பத்தி கேட்டா நீ மாமா பத்தி தான் சொல்லுத. எப்ப பாரு மாமா 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 அப்படி மாமா இப்படின்னு மாமா பத்தி சொல்லி சொல்லி மாமா மேல எனக்கு அலாதி பாசம், அதை விட அலாதி மரியாதை. என் அக்காவுக்கு மாமா பிடிக்கும் அப்படின்னா எனக்கும் மாமா தானக்கா பிடிக்கணும். மாமா, என்ன கங்க்ராச்சுலேஷன் மாமா, இன்னைக்கு உங்க கல்யாண நாள் இல்ல? அதான் அக்கா காலையிலே கோயிலுக்குலாம் போயிட்டு வாடா அப்படி இப்படின்னு காலையிலே போனை போட்டு அதட்டு வரல. அதான் அக்காக்காக வேண்டிட்டு வந்தேன், அதான் இன்னைக்கு அக்கால பாத்துட்டு போலான்னு வந்தேன் மாமா. சரி, அது மட்டும் இல்ல, ஆனந்தியத்தை பிறந்து வச்சிருக்காங்களா, அதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏய் போய் கையோட கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அங்க தடப்படல விருந்தெல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. பொறுத்துறேன் இல்லையா? ஆமா, பொண்ணுத்திர மாமா கூட அங்கதான் நின்னாரு. உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல, அதான் அங்க வீடே திருவிழா மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அக்கா தான். பொண்ணுத்திர மாமா உங்ககிட்ட எதுவும் சொல்லல. பொண்ணுத்திர மாமா, விக்கி மாமா, அப்புறம் விக்ரம் மாமா எல்லாரும் அங்கதான் நிக்காங்க. கிஷன் மாமா கூட அங்கதான் நின்னாரு. உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்காங்க. அதான் உங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன பாருங்க, ஆட்டோ கூட அனுப்பி வச்சிருக்காங்க. என்கிட்ட மாமா சீக்கிரம் வாங்க மாமா. மீனம்மா நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? கேக் வெட்டணும்ல, அதுக்குதான். மீனா கவுமா நிக்காங்க. அவங்க மட்டுமா? செம்பலியம்மா, தமிழம்மா, மீனக்குட்டியம்மா எல்லாரும் அங்கதான் நிக்காங்க. குடும்பமா நிக்குதா? ஐயா சீக்கிரம் வாங்க மாமா. அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? வா. அது வந்து மாமாக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலையில என்ன பொண்ணுத்திர மாமா சொல்லிட்டாரு. ஐயோ சீக்கிரம் வாங்க மாமா. அது வந்து மாமாவே வாரேன்னு சொல்லிட்டாரு. பிறகு உனக்கு என்னக்கா? நான் எப்போ வாரேன்னு சொன்னேன்? ஐயா மாமா நீங்க சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. இது போதும். ஐயோ மாமா கல்யாண நாள் அதுமா பிளாக்ல இருந்துகிட்டு போங்க மாமா. எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நக்கல் பண்ணுவீங்கன்னு தெரியும், இவ்வளவு நக்கல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுனே. இல்ல எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், இது பிடிக்கும்னு தெரியும், ஆனா இன்னைக்கு இது வேண்டாம் மாமா. இல்ல அதுக்கு என்ன, இதே இருக்கட்டும் மாமா. சரி அப்ப வாங்க, நான் உங்களுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். நீ வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமாக்கா, காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, அதான். அதை எடுத்து எதுக்கு நீ வாங்கின? ஏன் அக்கா மாமாக்கு செய்யாம வேற யாருக்கிட்ட செய்வ? அது வந்து நீ படிக்கிறதுக்கு பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே மாமா. அடுத்த ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சுக்கிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ மாமா அக்கா கூட்டிட்டு வாங்க மாமா. அது வந்து போலாம். டேய் சொன்னா கேளு, நீ இதுக்கு மேல குடிக்காத, உன் மாப்பிள்ள உனக்கு புரட்டி எட்டுருவான் பாத்துக்க. இன்னைக்கு அத்தான் என்ன கண்டுக்கவே மாட்டாவ.
ஏன்னா இன்னைக்கு எனக்கு சுதந்திர நாள். சுதந்திர நாளா? இல்லையா, இன்னைக்கு சுதந்திர நாள் இல்லையா. என் பொண்டாட்டி டியூட்டிக்கு போயிட்டேன், அதான் சுதந்திர நாள். எனக்கு மட்டும் சுதந்திரமே கிடைக்க மாட்டேங்குடா. ஏன்பா? அம்மா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகல. அதுக்கு என்ன, நாம தான் எல்லாரும் தெற்கு வீட்டுக்கு வந்துட்டோமே. நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாதா? எங்க விக்கி மொபைல் இப்பதான் வந்துட்டு போயிருக்கா. அவளுக்கு வழிபாதை தெரிஞ்சதுல ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு. அது என்னமோ உண்மைதான்டா. அவ வழிபாதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் வரிசைக்க கூட்டு வந்துருவா. இப்ப அவ வந்திருக்கா, இனி வரிசைக்க எல்லாம் வரும். நீ பெத்தது கூட வரும் பாரு. நான் பெத்தது நினைச்சு எனக்கு கவலையே இல்லை. இதை காட்டியே கொடுக்காது. இதைய ட்ரைனிங் அப்படி. டே, நீங்களும் அப்போ காட்டி கொடுக்க மாட்டீங்களடா. அவன் எப்படி அவன் பிள்ளைய வசதி நினைக்காம பத்தியா? அப்பா நாங்க எதுக்குப்பா காட்டி கொடுக்க போறோம்? சே, நாங்க காட்டியே கொடுக்க மாட்டோம்ப்பா. இன்னைக்குதான் எனக்கு சுதந்திர நாள் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பத்து உங்க அம்மா கோர்ட்டுக்கு போகலையாண்டா. இன்னைக்கு நித்தியமா என்ன போராட்டி எடுப்பாளே. அதான் நீங்க தெக்குட்டுக்கு வந்துட்டீங்களப்பா. டேய், நான் வீட்டுல இல்லைன்னா இங்கதான் இருப்பேன்னு அவளுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நான் சுவாசிக்கிற சுவாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவான் நான் எங்க இருக்கேன்னு. அவ்வளோ லவ்டா, அவ்வளோ லவ்வப்பா. அவ தனி உறவிடா, அதான் தெரியுமே. எப்பா என்னடா மவனே, அம்மா தான் ரஃப் அண்ட் டைப்னு தெரியுமில்ல, எப்படி பச்சுக்கிறீங்க? டே, அவ பலாப்பழம் மாதிரிடா. வெளியில தான் கரடு முரடா முள்ளா இருப்பா. அதுவும் நல்லா தாண்டா. உள்ள அவளை மாறி ஒரு முறையில பார்க்கவே முடியாதா. நான் விழுந்ததே அங்கதானே. இல்லப்பா, எப்படினாலும் ரஃப் அண்ட் டைப்னு தெரிஞ்சுக்கலப்பா. டே, எனக்கு பிடிச்சதே அதான். இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு பேசுவா. பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது. அதையும் மீறி என்ன அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் விடுவேனா என்ன? அப்போ காதல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சா அம்மாக்கு வந்ததா? எனக்கு தாண்டா வந்தது. ஆனா இது வரைக்கும் அந்த உண்மை உங்க அம்மாக்கே தெரியாது. ஏன்பா? எனக்கு வந்தது, ஆனா அதை உங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு எனக்கு அவ்வளோ பயம். பயந்து விட்டேன்டா. அதை சொன்னா வச்சு இடிப்பா. அதுக்குத்தான் நான் சொல்லாம வச்சிருக்கேன். அப்போ அம்மாவா வந்து சொல்லட்டா நீங்க சொல்லிருக்கே மாட்டீங்க. சத்தியமா நீங்க இன்னொரு அம்மாக்கு தான்டா பிள்ளையா இருந்திருப்பீங்க. ஐயா, அப்படி ஒரு பாக்கெட் எனக்கு வச்சுட்டீங்களேப்பா. என்ன புசுக்கு அப்படி சொல்லிட்ட? ஆப்டால் ஒரு தண்ணி, இந்த தண்ணிய அங்க வச்சு குடிக்க கூட முடியலப்பா. ஆமாப்பா, சாத தண்ணி கூட குடிக்கிறதுக்கு பயமா இருக்கு. மம்பக்க மறக்கிட்ட, என்ன தமிழே அப்படின்னு கத்த கூட முடியலப்பா. அவ ரூம்ல என்ன புரட்டி இருக்கிறதெல்லாம் தெரியாது. அது நான் சோத்துக்குள்ளே இருக்கணுமா? அதை நான் கத்திட்டேன்னா பொண்டாட்டிக்கிட்டே இருக்கிற கத்துற அப்படின்னு கேக்குறாங்கப்பா. ஆமாடா, அது என்னமோ உண்மைதான். என்னையும் கத்த விட மாட்டான். அப்ப நீங்க கத்துனதே இல்லையாப்பா? அதான் கத்தே விடலன்னு சொன்ன. இல்லப்பா, கோவத்துல கத்தலு கித்தலு. டேய், அதையும் மீறி கத்துனா நான் தான்டா பேசாருன்னு அடையணும். அது எதுக்கு? அதான் கத்தாமலே இருந்து பழகிட்டேன்டா. அப்போ எனக்கு கிடைச்ச வாழ்க்கை பெஸ்ட் வாழ்க்கைன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல நீ என்னமோ அதிர்ஷ்டக்காரன் தான்டா. பாரு, மன்மதனை என்ன அழகா ரெடி பண்ணி அனுப்பி விட்டு போடா ராசன் அனுப்பி விட்டுட்டு உழைச்சு கொண்டு உனக்கு கொடுத்துக்கிட்டு ஏதோ கடவுள் கண் திறந்திருக்காரு. ஆனால் உனக்கு கண்ணா பின்னாடி கண்ணு திறந்திருக்காருடா. என்ன நீ சொல்ற? இப்ப பாரு, உங்க மைனிக்காய் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வருவா, பாத்துக்கிட்டே. அதெல்லாம் அண்ணி சாஃப்ட் கேரக்டர் தானே. யாரு அண்ணி? அது ரூமுக்கு வெளியில, உள்ள பார்க்கல. அங்க பின்ன நான் வர முடியும். வந்து வர தெரியும், வரட்டி எடுத்துருவா தெரியுமா? ஒரு வாட்டி டிக்கிக்குள்ள வச்சு பெண்ட கலத்திட்டா தெரியுமா? இன்ன வரைக்கும் மதனுக்கு டிக்கினாலே பிடிக்காது தெரியுமா? அந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு அலர்ஜி. அதான் அடிக்கடி நீ நக்க டிக்கி டிக்கின்னு வெறுப்புறாலோ. இந்த பையன் உள்ள என்ன மிரட்டணும்னா டிக்கிங்க வார்த்தை தான் சொல்லுவான். அவ்வளவு அதிர்ச்சியானே வேற கட்டாலே. டேய், அங்க வர்றது பொண்ணு தெரியாடா. ஆத்தி வந்துட்டாரா பாப்பா முடிச்சு. இந்த கிளாஸ கொஞ்சம் புடிய. மாமா, நான் பயப்படல, நீங்க எதுக்கு பயப்படுறியா? அவனும் பாரபட்சம் இல்லாம அடிப்பான்டா. இதை கொஞ்சம் புடிய. வேண்டாம், இந்த உலகத்துல அவன் கை வைக்காதால் நீ மட்டும் தான்டா. புரியுடா? என்ன இன்னைக்கு அடிச்சுட்டா வேணா, உன்னை மட்டும் தொடவே மாட்டான். சீக்கிரம் புரியுதா? எல்லாரும் அப்படியே நல்ல பையன் மாதிரியே உட்காந்துருங்கடா. ஏன்னு ஒன்னு அடிச்சிருக்காது, அடிச்சா நாவா? உனக்கு என்னடா தெரியும்? ஆத்தி தினேஷ் மாமா உங்களை அதை ஏன்டா நீ ஞாபகப்படுத்திக்கிட்டே? அவன் அக்கா கறி ஊன்னு சொல்லிட்டா போதும், இவனுக்கு மூக்குல வெத்துறான். என்னையவே போட்டி எடுத்திருக்கான். நான் மட்டும்தான் அடி வாங்காம இருக்கனா? அத்தி நல்ல பையனா இருந்துடும். ஏதாவது மாற்றம் தெரியுது? இல்லடா. அப்பாட, ஏன்னா எல்லாரும் இங்க அந்த மாதிரி இருக்குது. சும்மாடா விக்ரமே. அப்புறம் நம்ம சோறு கறி எல்லாம் பொங்கிட்டோம். எப்போ சாப்பிடுறது? சீக்கிரம் சாப்பிடுற வேண்டியதுன்னு. நான் வாய் திறக்க மாட்டேன். நான் வாய் திறந்த கண்டுபிடிச்சிருவேன். என்ன எல்லாரும் பாட்டுல கை தூக்கிட்டா என்ன? சே, யாராவது பாட்டுல கையில தூக்குவாங்களா? அப்பா கையில பாட்டுல இருந்திருக்கடா. சத்தம். அப்போ உங்க கையில இருக்குது என்னது?
கடைசியில கொண்டில இருந்து மண்டே மறந்துட்டேன். எல்லாரும் தூக்கி வீசுனா நான் வீசாம இருந்துட்டேனே. சூஸ் சூஸ் ஜூஸ். ஜூஸ். அது சரி. அப்போ எல்லாரும் குடிச்சுதான் உட்கார்ந்துருக்கிய. சூஸ் குடிச்சேன்டா. அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. சொல்லண்டா. அம்மா வந்துட்டு இருக்காங்க. நீங்களே அம்மா கிட்ட பேசிக்கிடுங்க. இன்னும் விருந்தா வைக்கல, அதுக்குள்ள உள்ள ஏத்தியாச்சு. அப்புறம் விருந்து உள்ள போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஏத்தணும். இவன் வேற ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். நாங்க வந்தா நீங்க மறக்க மாட்டான். விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் வேண்டாம்டா. ஆமாமா, அதை இப்ப உள்ள போயிட்ட தமிழக்கா வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல வேண்டியது என்ன? நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும்? என்ன கூட்டு வந்ததே தமிழக்கா தான். நான் இங்க இருக்கேன்னு சொன்னது யாரு? விக்கிமாவா? செண்டைக்கா சைஸ்ல இருந்துட்டு வந்துட்டு போகும்போதே தெரியும் எல்லாத்தையும் வரிசைக்கா கூட்டிட்டு வந்துருவான்னு நினைச்சேன். அவ மாமான்ட்டு வரும்போதே எனக்கு தெரியும். வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்ல, அவ்வளவு பேர் படையெடுத்து இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. டே பொண்ணு தர என்ன மாமா, உங்க செம்பொலி அக்கா கொல்லி கட்டியே எடுத்துட்டு இருந்தா எதுக்குக்கா எடுக்கன்னு கேட்டேன். ரொம்ப தேவைப்படுது தம்பி, அத்தியாவசியமா தேவைப்படுதுன்னு சொன்னா. அது எதுக்குன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்புறம் உங்க மீனாக்கா அக்காவுக்கு இப்ப நீங்க யாருனே தெரியாது. அது ஒண்ணு தாண்டா என் மனசுக்கு ஆறுதல். அப்பப்ப நான் யாருக்கு அவன் மறந்துடுவான். அது ஒண்ணு தாண்டா எனக்கு ஆறுதல். இவளுக்கு மட்டும் இந்த மறதி வரவே மாட்டேங்குத. அதானே ஃப்ரெண்டு தானே, எல்லாத்தையும் ஒண்ணா இருக்காங்க. இதுல மட்டும் பாருங்களேன். மீனாக்கு இப்ப மாதிரி சரிசா யாருன்னு தெரியுதா? அதே மாதிரி இவ்வளவு இருந்துட வேண்டியதானே. கொல்லி கட்டி எடுத்துட்டு வரலாம். நான் என்னத்த செய்ய? அப்படியே எல்லாரும் தெக்கிட்டு மாடிக்கு ஓடிடுங்க. அதுக்கு படி இல்லடா. உயிரை காப்பாத்தணும்னா ஏறி போங்க. படிய கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு எடுத்தது இந்த விக்ரம் பயில தான் பாத்துக்க. அவங்கள்ட்ட சுத்தியில கொடுத்தது யாரு? மீனதான் தூக்கி கொடுத்துருக்கான். அதானே பார்த்து 2 படிக்கட்டை உடச்சு எடுத்துட்டானோட. அவனை உடச்சு இருக்காத பொருள்னு ஒண்ணுமே கிடையாது. என் வீட்டுல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் உடச்சுதான் வச்சிருக்கானுல. உடச்சு வைக்கல அவனுக்கு என்னதான் கிடைக்குது? அதுல ஒரு சின்ன ஆனந்தம். அப்படிதானடா? பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் தானே வாங்கிக்கலாம். இப்போ உடைக்காம எப்போ உடைப்பானுவ? இப்ப படிக்கட்ட உடச்சு வச்சிருக்காங்கல்ல, கால் இருக்குல்ல, தாண்டி போங்க. ஏன் அத்தான் அத்தான் என்ன மட்டும் தூக்கி விட்டுருங்கத்தான். சரிங்க மாப்பிள்ள. டேய் அப்பாவ மன்னிக்கணும்பா, ஆல்ரெடி அம்மாக்கு விஷயம் போயிட்டு அம்மா கோவத்துலதான் வந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு மாப்பிள்ள வந்தாச்சாடா? இன்னும் வரல. அவங்க வந்தா கூட தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். புரட்டி எடுத்துருவாளே. சரிடா, நீ என்ன பண்ண போற? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, வெளியில போறேன். வெளியில போறியா? இவன் இருந்தாவது காப்பாத்துவான். இப்போ உனக்கு என்ன வெளியில அவசரமான வேலை? முக்கியமான வேலை தான். ஒரு ஆளை கூப்பிட போறேன். புரிஞ்சு போச்சு. எல்லாரும் இருக்கும், அவங்க மட்டும் வேண்டாமா? அதான் கூப்பிட போறேன். வில்லங்கம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. பண்ணு. இவ்வளவு துடிச்சல போறான். புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. வேற எங்க போவான்? என்ன அங்கதான் கூப்பிட போறான். மரட்டு தைரியமான ஆளுதான் ஐயா. சேர்மா, ஓய் சேர்மா. என்ன யார் மாதிரி உட்காந்துருக்க? ஒண்ணு இல்ல. சரி வா கிளம்பு. கிளம்பணுமா? எங்க? டெஸ்ட் ஏதாவது பார்க்க போனோமா? நம்ம வீட்டுக்கு. என்ன? வந்து எந்திரிச்சு வாடி, வா கிளம்பு வா. சும்மா இருங்க. எங்க பாரு, இன்னைக்கு டேனியலுக்கும் ஒய்ஃபுக்கு கல்யாண நாளே. வீட்டுல தரப்படல விருந்து நடந்துட்டு இருக்கு. அதான் உன்னையும் கூட்டு போலான்னு வந்தேன். வா. இல்ல நான் வரல. சொல்றேன்ல, அங்க யாரும் எதுவும் பேச முடியாது. நான் இருக்கேன்ல. என்ன மீறி பேசுவாங்க இல்ல பார்க்கதான் செய்வாங்களா? வா. எனக்கான சொத்து யாரும் பேச மாட்டாங்க. வா. பேசுறதுக்கு சம்மதிக்க மாட்டேன். வா. நீ யாரை நம்பி நீ வர வேண்டாம். என்ன நம்பி வா. அதுக்கு இல்ல. எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நீ இல்லைன்னா நல்லா இல்ல. அதான் தேடி வந்தேன். பாப்பாவும் உன்னை தேடிக்கிட்டே இருந்தா. பாப்பாவும் பார்த்த மாதிரி இருக்குல்ல. வா. அவளாம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தா. வா. அவளுக்கும் எனக்கு தான் யாருமே இல்ல. அதான் உனக்கு கூப்பிடலான்னு வந்தேன். நீ புள்ளையதான் தேடிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். வா. அது உண்மைதான். ஆனா உங்களே தேடிச்சதே. என்ன சொல்ற? தேடிச்சதே. நிஜமா? ஆமா. பார்க்க வரலன்னு நினைச்சேன். பார்க்கணும் போல இருந்தது. நிஜமா சொல்ற? என்ன பொய்யா சொல்ற? சரி வா. சரி வா, நான் கூட்டு போறேன். ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரி. உன்னால சரின்னு சொல்ல மாட்டேன். நம்பிக்கை, நாம வைக்கிறவங்க மேல உள்ள நம்பிக்கை. உங்களை மாரி எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கை. என்ன யாரும் எதுவும் சொல்ல முடியாதுங்கிற நம்பிக்கை. என் கூட இருக்கிறது நீங்க இல்ல. இதுக்கு வேலை என்னடி வேணும்? போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரி, 2 மினிட்ஸ் வந்துடுறேன். முதல் மூஞ்ச கழிட்டு வா. அழுது அழுது எப்படி உட்காந்துருக்கா பாரு. நல்ல நேரம் வந்தேன். அப்பவுமே வரும்னு நினைச்சேன்.
பாப்பா வேற அது இதுன்னு பண்ணிட்டே இருந்தா நேரம் ஆயிட்டு. சரி சீக்கிரம் வா. பிள்ளைங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வரேன். சரி அப்படியே அவ ட்ரெஸ் போட்டுட்டா மாச்சடி பாப்பா பாரு. அவளுக்கு அந்த பனியும் ஜட்டியும் தான். எதை போட்டாலும் கலட்டி எரிஞ்சிருவா. சரி வா. என்ன தேடுனியா? தேடி இருக்கல நீ என்ன? அதையா உள் மனசு சொல்லியிருக்கேன், சீக்கிரம் போடா போடான்னு. நீ எந்த அளவுக்கு தேடி இருக்கன்னு இப்ப தெரியுது. என்னையா அங்க இருக்க விடாம இங்க வர வச்சதுன்னு புரியுது. அது சரி வா போலாம். என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன? ஒண்ணு இல்ல. வா. கார் தானே கொண்டு வந்திருக்கீங்க? நல்ல நேரம் பைக் எடுத்துட்டு வந்தேன். பைக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பைக்கா? என்ன செய்ய, பைக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆட்டோ பிடிச்சு போயிருவோமா? ஆட்டோவே கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்குமே. ஆட்டோ கிடைக்காது சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிடைக்காது. கிடைக்காது. வா போலாம். அது ஒண்ணு இல்ல. என்ன? ஒண்ணு இல்ல. ஒன்னும் இல்லைண்ணா. சரி வாங்க. அது இங்க யாரும் கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அது அது என்ன? இல்ல, நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல, அது யாரும் இல்லைன்னா இல்ல. நல்லா இருக்கு, சரி நல்லா இருக்கு. அது